செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இவங்க வேணும்னே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், ப்ரோமோல வரணும்ன்றதுக்காக பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. காலையில இருந்தே வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏதோ 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்து கமருதீன் வந்து நடந்து போயிருக்கான். அதுக்குமே வந்து பேசிட்டு இருக்கும்போது நடந்து போகாதீங்க, பேசிட்டு இருக்கும்போது நடந்து போகாதீங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாம கமருதீன், அப்ப நான் பேசவே கூடாதா, அப்ப நான் பேசவே கூடாதா, டே உன்னை யாரா பேச வேணாம்னு சொன்னா, பேசிட்டு இருக்கும்போது நடந்து போகாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. இவங்க கேட்கற கொஸ்டினுக்கு இங்க வர ஆன்சருக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இல்ல எடிட்டிங் வந்து அவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்களா, வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தெரியல. ஷோ பார்க்கும்போது தான் ஃபுல்லா நடந்துச்சுன்னு தெரியும். நம்ம நிறைய நல்லது பண்ணிருப்போம்டா, ஆனா ஒரே ஒரு கெட்டது பண்ணிருப்போம், அதனால நம்ம கெட்டவன் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காரு. சோ இது என்ன பிரச்சனை, தலையும் இல்ல வாலும் இல்ல, 2 பேரும் முட்டிக்கிறாங்க. அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ப்ரோமோல வந்து போட்டானுங்க. இதுல கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ற பாருங்க, எல்லாம் கமருதீன் வந்து நெக்ஸ்ட் ரியோராஜ் மாதிரி இருக்கான்னு சொல்றான். இன்னொருத்த வந்து இதுதான் நான் எதிர்பார்த்தேன், முடிப்புடி சண்டையை போடுங்கடா அப்படின்றான். எல்லாம் வந்து ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு வந்து ரிவ்யூ தெரியணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.